பாவீங்களா, என்ன கொலைகாரன் ஆக்கிட்டீங்களா? என்னங்க இது? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. உன்னையும் நம்ம பிள்ளையும் கொன்றுவாங்கன்னு நினைச்சுதான் நான் அவங்கள கொன்னுட்டேன். உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலம்மா. இப்ப என்னங்க பண்றது? இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா சரியா வராது. நம்மளை கொல்றதுக்கு ஏற்கனவே அலைய அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க வேற செத்து தெரிஞ்சா நம்மளை நிர்மூலமாக்கிடுவாங்க. இனிமே இந்த ஊர்ல இருக்க கூடாது. வா போயிடலாம், வா சீக்கிரம். எங்கடா போனாங்க? அண்ணா இங்கிட்டு தானே துரத்திட்டு போனாங்க. தம்பி, ஐயோ நான் பெத்த கண்ணுகளா போயிட்டீங்களாடா? அந்த சாதி கட்டவைய உங்களை கொண்டுட்டானேடா. அவனுக்கு வாரிசு இல்லாம அழிக்கணும் நான் நினைச்சேன். இப்ப நான் வாரிசு இல்லாம அனாதையான்னு தவிக்கிறேன். வம்சமே நாதியத்து போச்சே. தனியா போகாதீங்களா, தனியா போகாதீங்களான்னு தலையால அடிச்சுக்கிட்டேனடா. கேட்டீங்களா? சிங்க குட்டி மாதிரி துள்ளி வந்தீங்களேடா. இப்ப வாழை குறுத்த மாதிரி சாஞ்சு கிடக்கிறீங்களேடா. உங்க ஆத்த கேட்ட நான் என்னடா பதில் சொல்ல பாரு. நான் என்னடா பதில் சொல்லுவேன்? விடமாட்டான்டா, விடமாட்டான்டா. என் பிள்ளைகளை கொண்டு எனக்கு வாரிசு இல்லாம அழிச்ச அந்த கவாதி பையனை விட மாட்டானா? அவன் வம்சம் இல்லாம அழிப்புட்டா. அவன் சாவ, அவன் பொண்டாட்டி சாவா, அவன் பிள்ளைங்க சாவாங்க. விட மாட்டேன், விட மாட்டேன். ஏய், இது உங்க மேல சத்தியம், இது உங்க மேல சத்தியம். விடா என்ன மட்டும் இல்ல, என் வம்சத்தையே அழிச்சிடுவேன்னு கொலை வெறியோட இருந்தாங்க. நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்? ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணாதா? ஒரு வம்சத்தை அழிக்கிற அளவுக்கு அதுன்னு அவ்வளவு பெரிய தப்பா? மாடும் மனுஷனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது கோளாறு. கழுதையும் பண்ணியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுவும் கோளாறு. நான் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது என்ன அவ்வளவு பெரிய கோளாறா? இதுல எங்கிருந்து வந்துச்சு ஜாதி? எனக்கு ஒண்ணுமே புரியல சுந்தரம். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அதுக்கு மேல அந்த ஊர்ல இருந்தா என்ன குடும்பத்தோட கொலை பண்ணிடுவாங்கன்னு. நாங்க அந்த ஊரை விட்டு உடனே கிளம்பணும். ஆனா வேற ஊருக்கு போனா மட்டும் நாங்க பாதுகாப்பா இருப்போங்கிறதுக்கு என்ன உறுதி? எங்களை தேடி இந்த ஊருக்கு வந்தவங்க நாங்க போற வேற ஊருக்கு வரமாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? வருவானுங்க, வேறி பிடிச்சவங்க எங்க போனாலும் வருவானுங்க. அதனால நானும் என் மனைவியும் ஒரு முடிவு பண்ணோம். இனி நாம ஒண்ணு சேர்ந்து இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணோம். ஒன்னா சேர்ந்து இருந்தா அவங்க எங்களை கண்டுபிடிக்கும் போது மொத்தமா கூண்டோட என் குடும்பத்தை அழிச்சிடுவாங்க. தனித்தனியா இருந்தா அவனுங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படியே கண்டுபிடிச்சாலும் எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அவங்களால கொண்டுட முடியாது. நான் என் மனைவி ரெண்டு பேர்ல யாரை கண்டுபிடிச்சாலும் அவங்கள மட்டும்தானே கொல்ல முடியும். இந்த ஏற்பாடுல என் பிள்ளைக்கு எந்த பாதிப்பும் வராது. அதுதான் சரின்னு தீர்மானம் பண்ணி நாங்க ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சோம். என் மனைவி கை குழந்தையா இருந்த என் பையனை தூக்கிக்கிட்டு வேற ஊருக்கு போனான்.
நான் தனியாளா வந்து இந்த ஊர்ல இட்லி கடை வச்சேன். நான் என் மனைவியை தேடி போறதே இல்லை. போனா என்ன வச்சு அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்களோங்கிற பயம். என் மனைவி மட்டும் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு போன மாதிரி அப்பப்போ வந்து என்னை பார்த்துட்டு போவான். அப்படிதான் எங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்தா. என் பொண்டாட்டிக்கு பிரசவம் ஆனப்போ அவளை பக்கத்துல இருந்து பார்த்துக்க கூட எனக்கு வழி இல்லை. அவளவே ஆஸ்பத்திரியில சேர்ந்தா, அவளவே பிள்ளைய பெத்தா, அவளவே தூக்கி வளர்த்தா. பிறந்த பிள்ளையோட மூஞ்ச கூட நான் இதுவரைக்கும் பார்க்கல. பொம்பளை பிள்ளைன்னு தெரியும், அவ்வளவுதான். பயம். பிள்ளைங்களை பார்க்க போய் நாங்க சாகிறது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைங்களுக்கு ஆபத்து உண்டாயிருமோங்கிற பயம். நான் தனியா பிரிஞ்சு வந்தப்போ கைப்பிள்ளையா இருந்த என் மகன் இப்போ வளர்ந்திருப்பான். அவன் முகம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. கைப்பிள்ளையா இருந்த என் மகன் இப்போ வளர்ந்திருப்பான். அவன் முகம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. கேசவ கல்பனான்னு அவங்களுக்கு பேர் வச்சதோட சரி, மற்றதெல்லாம் என் மனைவி தான் பாத்துக்கிறான். பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போற வயசு வந்ததும் அவங்கள ஒன்னோட வச்சுக்க வேண்டாம், ஏதாவது ஹாஸ்டல் இருக்கிற கான்வெண்டா பார்த்து சேர்த்து விட்டுட்டு நீ தனியா இருந்துக்கோன்னு என் மனைவி கிட்ட சொன்ன. எங்களுக்கு பிறந்ததுக்காக என் பிள்ளைங்க ஏன் சாகணும்? நான் சொன்ன மாதிரி என் மனைவி சேர்த்தா. பிள்ளைங்க தனியா ஸ்கூல் ஹாஸ்டல்ல, என் மனைவி தனியா வேற ஒரு ஊர்ல, நான் தனியா இந்த ஊர்ல. புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு பேரு தான் குடும்பம். இப்படி தனித்தனியா இருக்கிறதுக்கு பேரு என்னன்னு எனக்கே தெரியல. நான் என் முகத்தை கூட என் பிள்ளைங்களுக்கு காட்டாம இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம். ஒண்ணு, நான் ஒரு கொலைகாரன், என்ன ஒரு பக்கம் போலீஸ் தேடுது, இன்னொரு பக்கம் ஊர்க்காரனுங்க தேடிட்டு இருக்காங்க. போலீஸ் கையில மாட்டினா ஜெயிலு, ஊர்க்காரங்க கையில மாட்டினா சாவு. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு கொலைகாரனா என் பிள்ளைங்களுக்கு அறிமுகமாக நான் விரும்பல. என் பிள்ளைங்களை மத்தவங்க கொலைகார பெத்த பிள்ளைங்கன்னு கூப்பிடுறத நான் விரும்பல. அதனாலதான் நான் என் பிள்ளைங்களை பார்க்க போய் அதை வச்சு எங்க ஊர்க்காரங்க எங்களையும் என் பிள்ளைங்களையும் அடையாளம் கண்டுபிடிச்சு எங்களை குடும்பத்தோட அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். காதலிச்ச குற்றத்துக்காக நாங்க செத்தாலும் பரவாயில்ல, எங்க காதல்ல பிறந்த குழந்தைங்க வாழணும், எங்க காதலுக்கு சாட்சியா வாழணும். எங்களுக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக அதுங்க சாகக்கூடாது. அதுக்காக தான் இப்படி ஆளுக்கு ஒரு மூலையில ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க பாரு சுந்தரம், நீ ஒரு கொலையை பண்ணிட்டு ஓடி வந்தவன், நான் 2 கொலையை பண்ணிட்டு ஓடி வந்தவன். அவ்வளவுதான் சுந்தரம், உனக்கு எனக்கு வித்தியாசம். இல்ல, உங்களுக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன துரத்திக்கிட்டு வந்து பழி தீக்கிறதுக்கு எதிரிங்க யாரும் கிடையாது. ஆனா உங்களுக்கு ஜாதி வெறி பிடிச்ச ஊர்க்காரங்க இருக்காங்க, உங்களோட வெறியோட தேடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்கள பார்க்க முடியாம நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்க விஷயத்துல பொண்டாட்டி பிள்ளைங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள பார்க்க முடியாம நீங்க தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம 2 பேர் துயரத்திலையும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்க துயரத்துக்கு முன்னாடி என் துயரம் ஒண்ணுமே இல்லைன்னு. ஏன்னா உங்க பிள்ளைங்களை பாக்குறதுக்கு நீங்க போவே இல்லையா? உங்களை பத்தி அவங்க எதுவுமே கேட்கலையா? அப்பா யாரு, எப்படி இருப்பாரு, அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்க அவங்க ஆசைப்படவே இல்லையா? அது எப்படி சுந்தரம் இருப்பாங்க? என் மனைவி அவங்கள பார்க்க ஹாஸ்டலுக்கு போகும் போதெல்லாம் அப்பா எப்படி இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டுட்டே இருக்காங்களா. அவளும் அப்பா வேலை விஷயமா வெளிநாடு போயிருக்காருன்னு சொல்லி சமாளிச்சிருவா. என் பிள்ளைங்க அப்பா இப்போ வருவாரு அப்போ வருவாருன்னு நம்பிக்கையோட இருக்காங்க. உங்க போட்டோவையாச்சும் அவங்களுக்கு காமிச்சிருக்கலாம்ல? இல்ல சுந்தரம், நான் தான் அப்ப அவங்க தான் பிள்ளைங்கன்னு எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது. போட்டோவை வச்சு இந்த தகவல் வெளியே கசிஞ்சா கூட என் பிள்ளைங்களுக்கு ஆபத்து. அதெல்லாம் நான் போட்டோ எடுத்துக்கல. அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னு உங்க பிள்ளைங்களுக்கு தெரியாதா? தெரியாது சுந்தரம். நான் கருப்பா சிவப்பான் கூட என் பிள்ளைங்களுக்கு தெரியாது.
அப்பா பேரு அருணாச்சலம்னு தெரியும். வெளிநாட்டுல இருக்காருன்னு தெரியும். இன்னைக்கு வருவாரு, நாளைக்கு வருவாருங்கிற நம்பிக்கையில என் பிள்ளைங்க எனக்காக காத்துட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைங்களை நான் பாப்பேனா இல்ல என் பிள்ளைங்க என்ன பாக்குமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை என் பிள்ளைங்கள பார்க்காமலே நான் செத்து போயிடணும்னு எனக்கு பயமா இருக்கு சுந்தரம். அண்ணே என்னண்ணே, உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுண்ணே. அண்ணி, நீங்க பசங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வாழ போற காலம் ரொம்ப தூரத்துல இல்லண்ணே. நம்புங்கண்ணே. எனக்கு நம்பிக்கை கொடுத்தவரு நீங்க. நீங்களே நம்பிக்கையை விட்டுறலாமண்ணே. என் மனைவி வந்து என்னை பார்த்துட்டு போகும்போதெல்லாம் அழுதுகிட்டே தான் போறா சுந்தரம். என்ன நம்பி என்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்ச அவளுக்கு என்னால கொடுக்க முடிஞ்ச பரிசு என்ன சுந்தரம்? 2 பிள்ளைங்க, சுமக்கவே முடியாத அளவுக்கு துன்பம். புருஷன் இருந்தும் பிள்ளைங்க இருந்தும் யாருமே இல்லாம தனியா வாழ்ற தண்டனை. பத்தாத ஜீவநதி மாதிரி என்னன்னைக்கு பெருகிட்டே இருக்கிற கண்ணீர் நினைச்சு பார்க்கும்போது மனசு சுக்கு சுக்கா நொறுங்கி போகுது சுந்தரம். செத்து போயிடலாம் போல இருக்கு. அண்ணே அப்படிலாம் பேசாதீங்கண்ணே. நீங்க செத்து போயிட்டா அண்ணி குழந்தைங்களுக்கு யார் இருக்காங்க? இத பாருங்க, யாருக்கும் எதுவும் ஆகாது. எல்லாம் சரியாயிடும், சீக்கிரம் சரியாயிடும். எல்லாத்தையுமே நாம சரி பண்றோம். அந்த நம்பிக்கையோட இருங்கண்ணே, அது போதும். ஒவ்வொரு தடவையும் மனசு உடைஞ்சு போகும்போதெல்லாம் அப்படி நினைச்சுதான் சுந்தரம் மனசை தேத்திக்க முயற்சி பண்றேன். ஆனா முடியல. முடியும்ண்ணே. எல்லா நெருக்கடிக்குமே தீர்வு உண்டு. 10 கதவை மூடினாலும் ஒரு கதவு திறக்கும். எந்த கதவு எப்ப திறக்கும் தெரியாது. அதை மட்டும் நாம அலாட்டா பாத்துக்கிட்டே இருந்தா போதும். எல்லா பிரச்சனைகள் இருந்தும் தப்பிச்சிடலாம். நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்கண்ணே. வாங்க சாப்பிடலாம். இந்த மனநிலையில சாப்பிடுறதா இல்ல சுந்தரம், எனக்கு வேண்டாம். அண்ணே, மனசுக்கும் வயிறுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. மனசு நிறைஞ்சா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். வயிறு நிறைஞ்சா மனசே மறைஞ்ச மாதிரி இருக்கும். வாங்கண்ணே சாப்பிடலாம். சுந்தரம் சொன்னா கேளு, நீ சாப்பிடு, எனக்கு வேண்டாம். அண்ணே வாங்கண்ணே சாப்பிடலாம். வாங்க, நீங்க வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. உட்காருங்க, உட்காருங்கண்ணே, உட்காருங்க. அண்ணே, அண்ணே கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்கண்ணே. யார் யாருக்கோ பசி ஆத்துற சமையல் உங்க சமையல். உங்க மனசையும் அது ஆத்தும். சாப்பிடுங்கண்ணே. அண்ணே சாப்பிடுங்கன்னு சொல்றேன்ல, சாப்பிடுங்க. மாங்காய் தொக்கு வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். இந்தாங்க. இந்தாங்கண்ணே. சரி. ஏங்க மாங்காய் தொக்கு என்னது இருக்கா? இருக்குண்ணே. எவ்வளோ? ஒரு பாட்டில் 10 ரூபா. தாங்க. தாங்கண்ணே. இந்தாங்கண்ணே. வரண்ணே. சரிங்கண்ணே. நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்குங்களா? இருக்குண்ணே. ஒரு பாட்டில் கொடுத்துருவா. இல்லங்க, ஒரு 5 ரூபாய்க்கு இலையில கட்டி கொடுங்க. சரிங்கண்ணே. ஊறுகாய் சூப்பரா இருக்குண்ணே. சரிங்க. வரண்ணே. என்ன சுந்தரம், அண்ணே இட்லி வியாபாரத்தை விட ஊறுகாய் தொக்கு வியாபாரம் பெரிய வியாபாரமா இருக்கும் போல இருக்கு. ஆமாண்ணே, எல்லாம் உங்க கையோட மகிமைண்ணே. என் கை மகிமையா? எனக்கே தெரியல, நீ வந்து கண்டுபிடிச்சிட்டியாப்பா? அண்ணே நீங்க அனுமார் மாதிரி. உங்க பலம் என்னன்னு உங்களுக்கே தெரியாது. பக்கத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். அண்ணே என் யோசனை என்ன தெரியுமா? சாயங்காலம் இட்லி வியாபாரம், காலையில ஊர்காய் தொக்கு வியாபாரம் பண்ணோன்னு வைங்க, எங்கேயோ போயிடுவோம். ஆகாசத்துல கோட்டையை கட்டுற. ஆகாச கோட்டை இல்லைண்ணே, திருச்சி மலைக்கோட்டைண்ணே. நீங்க வெளியே வந்தாதானே பிரச்சனை. அதனால நீங்க பொருளை மட்டும் தயார் பண்ணி கொடுங்க. தெரு தெருவா போய் நான் விக்கிறேன். ஓ, நான் கொலை குற்றவாளி, வெளியில வந்தா மாட்டிப்பேன். நீங்க எந்த குத்தமும் செய்யாதவரோ? அதுக்கு இல்லண்ணே, உங்களை விட எனக்கு ரிஸ்க் கம்மி இல்லையா? என்ன பார்த்தா போலீஸ் தான் பிடிக்கும்.
ஆனா உங்களுக்கு அப்படி இல்ல, அதான் சொன்னேன். சுந்தரம், எனக்கு தெரியாதா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். கனவெல்லாம் காணாத, போய் வேலையை பருப்போ. என்ன கனவா? ஆனா சீரியஸா தானே சொல்றேன். சும்மா விளையாடாத சுந்தரம். என்னமோ இங்க 60-70 பேரு நம்ம 2 பேரும் நின்று ரெடி பண்ணிடுறோம். வியாபாரம் பண்ற அளவுக்கு போறதுன்னா நம்ம 2 பேரால முடியற வேலையா சுந்தரம்? வேலைக்கு ஆளை வைப்போம். ஆளா? ஆமா, இட்லி வியாபாரமும் பண்ணி ஊர்காய் வியாபாரமும் பண்ணுனா கண்டிப்பா வேலைக்கு ஆள் வேணும்னு. ஏன் சுந்தரம், ஆள் வச்சு பண்ணா இந்த மனமும் ருசியும் வருமானம் தெரியலையே. அண்ணா, நீங்க எதுக்கு இருக்கீங்க? நறுக்கிறது, அறுக்கிறது, அடுப்புல ஏத்துறது, இறக்குறது இதெல்லாம் ஆளுங்க பண்ணுவாங்க. சேர்மானத்தை நீங்க தானே சொல்ல போறீங்க. அப்புறம் எப்படி ருசியும் மனமும் மாறும்? நீ சொல்றதெல்லாம் சரிதான் சுந்தரம். இதெல்லாம் சரியா வருமா? அமோகமா வரும்னே, நீங்க வேணா பாருங்கண்ணே. சரி, உன்னை நம்பி நான் இதை ஒத்துக்கிறேன். நம்பினோர் கைவிடப்படார், கவலையே படாதீங்க. சந்தோஷம். உங்களுக்கு என்ன வேணும்? எலுமிச்சங்காய் ஒரு பாட்டில் தரேன். இந்த புளிக்காய்ச்சல் இருக்கா? நாத்தங்க ஒரு புலிக்காய்ச்சலா? அது 2 பாட்டில் தான் இருந்துச்சு, பக்கத்தூர்ல வாங்கிட்டாங்க. நீங்க வேணா நாளைக்கு வரும்போது வாங்கிக்கோங்களேன். இப்ப தக்காளி தொக்கு வாங்கிக்கோங்களேன், சாதத்துல பெரட்டி தக்காளி சாதம் பண்ணலாம். இல்ல, நான் நாளைக்கே வந்து புளிக்காய்ச்சல் வாங்கிக்கிறேன். சரிங்கம்மா. மாங்காய் தொக்கு ஒரு பாட்டில் தாங்க. டேய் சுந்தரம், நாம எப்படா புலிக்காய்ச்சல போட்டோம்? தயார் பண்ணவே இல்லையாடா? அண்ணே, அது நம்ம லிஸ்ட்ல விட்டு போச்சு. நல்ல வேளை அந்த பொம்பளை ஞாபகப்படுத்திருச்சு. நாளைக்கு அதையும் இறக்கிடுவோம். சரிடா, அத சொல்லாம வித்து போச்சுன்னு ஏன் போய் சொன்ன? அண்ணே, எப்பவுமே வியாபாரி இல்லன்னு சொல்லக்கூடாது. கடலை பருப்பு கேக்குறான்னு வைங்க, நம்ம கிட்ட இல்ல என்ன சொல்லணும்? தோரம் பருப்பு இருக்கு வாங்கிக்கங்க, கடலை பருப்பு நாளைக்கு தரேன்னு சொல்லணும். அதுக்கு பேரு பொய் இல்ல, வியாபார தந்திரம். வியாபாரி எப்பவுமே பாசிட்டிவா தானே பேசணும், இல்லன்னு நெகட்டிவா பேசக்கூடாது. டேய் சுந்தரம், நீ பெரிய மலை முழுங்கிடா. சரி சரி, அதை விடுங்க, வியாபாரத்தை பாப்போம்.
போகும்போது மறக்காம புளி வாங்கிட்டு போகணும். வாங்கிக்கிறோம். ஐயோ சுந்தரம், என்னண்ணே? ஊர்க்காரன் சுந்தரம், அவன் பார்த்த பிரச்சனை ஆயிரும். நான் கார் பக்கத்துல ஒளிஞ்சுக்கிறேன். அவன் போனது கூப்பிடு.